வணக்கம் மக்களே! நான் இன்னைக்கு மதுரையில இருக்கக்கூடிய திருமலை நாயக்கர் மஹாலுக்கு தான் வந்திருக்கிறேன். இந்த மஹால் தமிழக அதிசயங்கள்ல ஒண்ணா பார்க்கப்படுது. இது கிபி 17ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கு. இந்த கட்டிடம் பார்த்தீங்கன்னா, செங்கற்கல்லாலயும், சுண்ணாம்பு கலவையினாலயும் செய்யப்பட்டிருக்கு. இங்க இருக்கக்கூடிய ராட்சத பிரம்மாண்டமான தூண்கள் ரொம்பவே பிரபலமானவை. இந்த தூணோட உயரம் பார்த்தீங்கன்னா 82 அடி, அகலம் பார்த்தீங்கன்னா 19 அடி. 2 பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சாலும் இந்த தூண பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். இங்க இருக்கக்கூடிய மேற்கூரையில பார்த்தீங்கன்னா, வரைந்திருக்க ஓவியங்கள் ரொம்பவே பிரபலமானவை. இது 17ஆம் நூற்றாண்டோடைய ஓவியக்கலைய பறைசாற்றுது. கிட்டத்தட்ட 248 தூண்கள் இந்த கட்டிடத்த தாங்கியிருக்கு. இதுதான் தர்பார் மண்டபம். இங்க இருக்கக்கூடிய அரியணையில தான் மன்னர் உட்கார்ந்து அமைச்சரவை கூட்டம், நீதி வழங்குதல் இதெல்லாம் நடத்தியிருக்கிறாங்க. இப்ப நம்ம பார்க்குற மஹால் பார்த்தீங்கன்னா, அரசர் வாழ்ந்த ஒரு முக்கியமான மஹால். ஆனா இதை விட 4 மடங்கு மிகப்பெரிய மஹால்கள் இங்க இருந்ததாகவும், பிரிட்டிஷார் பீரியட்ல அது சரியா பராமரிக்காம அழிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இங்கே தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பா தினமும் சாயங்காலமா லைட் ஷோ நடத்துகிறாங்க. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு பம்பாய் படத்தில் வர கண்ணாலனே சாங் ஞாபகம் இருக்குதா? மனிஷா கொய்ராலா ஆடுவாங்க. அந்த பாடல் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே முதுமக்கள் தாழி, பல நினைவு சின்னங்கள்லாம் பார்வைக்கு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்கலாம். இந்த மஹால் பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. நீங்கள் மதுரைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். அது உங்களை 17ஆம் நூற்றாண்டுக்கே கூட்டிகிட்டு போகும். மேலும் இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் மக்களே.